வணக்கம். இன்னைக்கு நம்ம கேஷ் ஃப்ளோ என்ன சொல்லுதுன்னா, நீ எப்படி ட்ரீம்ஸ வந்து வித் பர்ப்பஸோட பார்க்குறியோ, அதே மாதிரி கேஷ் ஃப்ளோவையும் ஒரு செக்லிஸ்ட் போட்டு ஒரு பர்ப்பஸோட பாரு. அப்பதான் உன்னோட ட்ரீம்ஸ் வந்து நீ நினைக்கிற மாரி நடக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? நம்ம என்ன மாரி பார்க்குறோம், எவ்ரிபடி ப்ரிப்பேர் விஷன் போர்ட். இந்த மாரி ஒரு விஷன் போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, எல்லா எம்எஸ்ஸுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம். எப்படி பண்ணியிருப்போம், இத்தனை வருடங்கள் கழிச்சு நான் ஒரு ட்ரீம் ஃபேக்டரி பண்ணணும். ட்ரீமா ஒரு ஹவுஸ் இருக்கணும். இந்த மாரி ட்ரீம் ஹவுஸ் இருக்கணும். இல்லைன்னா பிசினஸ் வந்து செம்மையா ஓடணும் வித் டர்ன் ஓவர் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா ஃபைனான்சியல் ஃப்ரீடமோட ரொம்ப ஆட்டோமேட் பண்ணிட்டு நான் ஃப்ரீயா இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லைங்களா? அந்த ட்ரீம்ல என்ன எப்படி பண்ணிப்பேன், ஒரு விஷன் போர்டு மாதிரி ரெடி பண்ணி நீங்க பார்ப்பீங்க. ஓகே. இந்த விஷன் போர்டு ரெடி பண்ணும்போது அவங்க சொல்லிக் குடுத்துருப்பாங்க. என்ன சொல்லிக் குடுத்துருப்பாங்க? எனக்கு இது வேணும்னு சொல்லி நீங்க நினைக்கணும். நம்பர் 1. ஓகேங்களா? வேணும்னு சொல்லி நீங்க நினைக்கணும். அது ஒரு எமோஷனல் கன்டென்ட்டோட இருக்கணும். ஏன்னா இது கிடைச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்புறம் ஒரு பர்ப்பஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அது மட்டுமா கிளாரிட்டியோட இருக்கணும்பாங்க. எனக்கு இந்த மாதிரி வீடு வேணும். அப்படின்னு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்கணும்னு சொல்லுவாங்க. வேகா இருக்கக்கூடாதுன்பாங்க. ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்பாங்க. அது இல்லாமல் இத்தனை நாளுக்குள்ள வந்து இந்த ட்ரீமை வந்து நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டேட் கூட போட சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு இது வேணும் வித் கிளாரிட்டி. இது கிடைச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? பர்ப்பஸ். இது எல்லாமே வந்து நீங்கள் விஷன் போர்டு ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. இது நடக்குமா? நடக்கும். இது ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க என்ன நடக்கும்? எமோஷனல் கண்டென்ட் வச்சுட்டீங்க. இது நடக்கும்னு விசுவலைஸ் பண்ணிட்டீங்க. ஒரு கிளாரிட்டி எடுத்துட்டீங்க. இது பண்ணாலே என்ன பண்ணும்? மைண்ட் வந்து உங்களுக்கு அது தாட் ப்ராசஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே உங்களுக்கு முன்னாடி காட்ட ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தாட் ப்ராசஸ் கொடுத்துட்டீங்க. கார் வாங்கினா என்ன கிடைக்கும்? அந்த எமோஷனே கொடுத்துட்டீங்க. சந்தோஷமா இருப்பீங்க, கர்வமா இருப்பீங்க, பெருமையா இருப்பீங்க, கெத்தா இருப்பீங்க இல்லையா? ஏதோ ஒரு எமோஷனல் கண்டென்ட் நீங்க கொடுத்துட்டீங்க. ஓகே. அப்போ என்ன ஆகும்? ஃபிசிக்கலாகவும் தேட ஆரம்பிப்பீங்க. எங்கெங்கே கார் இருக்குது, அப்படி பேப்பர் பார்ப்பீங்க, வெப்சைட் பார்ப்பீங்க, எல்லாமே பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ 2 ஆக்டிவிட்டி எடுத்துட்டீங்க. அப்போ மைண்ட் என்ன நினைக்கிறான்? தாட் எடுத்துட்டான், ஃபிசிக்கலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி சொல்லிட்டு நிறைய கார் வந்து முன்னாடி காட்ட ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? நிறைய கார் வந்து வந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது காட்டுது. காட்டணும் என்ன பண்ணுறீங்க? அதை இக்னோர் பண்ணுறது இல்லை நீங்கள். ஆனால் உங்களுக்கு பிடிக்கும், அது நோக்கி போயிட்டு இருக்கீங்க. மைண்டு வந்து அது உங்களுக்கு உங்களோட வேலை பார்க்குது. எல்லாமே முன்னாடி வந்து காட்டுது. அப்போ அதை இக்னோர் பண்ண மாட்டீங்க. அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு திருப்பி திருப்பி பார்ப்பீங்க இல்லையா? பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ அந்த கார் வந்து உங்களுக்கு அமைகிற மாதிரி பண்ணி கொடுத்துரும். அதுதான் விஷன் போர்டு. அதுதான் வந்து சைக்காலஜிக்கலாக நம்ம நினைக்கிறது. இப்போ கேஷ் ஃப்ளோ என்ன குழப்புதுன்னா, அந்த விஷன் போர்டு நீங்கள் பார்க்கணுன்னா என்னை நீ முதல்ல கவனிக்கணும். ஒரு செக்லிஸ்ட் போட்டு நான் எப்படி இருக்கேன், நீ அது நினைக்கிற நடக்கும் நினைக்க, இப்போ நீ எப்படி இருக்க பாரு, பேலன்ஸ் ஷீட் பாரு, ஒரு கிளாரிட்டி எடு என்னை பற்றி. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதம் ஒரு ஆக்ஷன் பண்ணு, என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. இன்னும் சும்மா நீ விஷன் போர்டு மட்டும் வச்சுக்காத, என்னை பற்றி ஒரு கிளாரிட்டி எடுன்னு சொல்கிறாங்க அவங்க. இப்படி கிளாரிட்டி எடுக்கிறது இந்த இடத்துல அப்படின்னா, ஏன் இது சொல்லுதுன்னா, எப்படின்னு நம்ம நினச்சிட்டு நடந்துரும். இப்போ அதே டயத்தில் வந்து நீங்கள் கேஷ் ஃப்ளோ பற்றின மைண்ட் செட் பெர்ஃபெக்டாக இல்லைன்னா, நம்ம மைண்ட் செட் எப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டம், சம்பாதிக்கணும், நிறைய வந்து பணக்காரங்க தான் ரொம்ப சம்பாதிப்பாங்க, நான் ரொம்ப காசு சேர்த்து வச்சுக்கணும், ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட், இதை போட இப்போ பணம் வரும் போகாது, இந்த மாதிரி நிறைய மைண்ட் செட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மைண்ட் செட் முதல்ல கவனி. நீ பாட்டு எனக்கெல்லாம் கிடைக்க நினச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒன்று மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, கேஷ் ஃப்ளோ மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, மைண்ட் என்ன பண்ணும்? அதையும் கொடுக்கணும், கஷ்டப்பட்டு கொடுக்கணும், அப்படி தான் நினைக்கும் இல்லையா? மைண்ட் என்னென்னா ஒரு ஸ்ட்ராங் ஐடென்டிட்டி எடுத்துட்டோம்னா அதை நோக்கி தான் கொடுக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதை நோக்கி தான் உங்களுக்கு அதை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க கேஷ் ஃப்ளோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து பேலன்ஸ் ஷீட்டை பாரு, அது ஆடிட்டருக்காக மட்டும் இல்லை, நீ உன் க்ரோத் பண்ணுறதுக்காக நீ பாரு, கிளாரிட்டி எடுத்துக்கோ, மைண்டில் வந்து கேஷ் ஃப்ளோ மைண்ட் செட் கிளியர் பண்ணிக்கோ. சும்மா வந்து நான் இது கண்ட நம்பர்ஸ் எடுத்து பிக் ட்ரீம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லு. அது மட்டும் பத்தாது, ஒவ்வொரு மாதமும் ஒரு ரெவன்யூ கோல் வச்சுட்டு கீப் ஆன் ப்ரோஆக்டிவாக பண்ண வேணாம், ரியாக்டிவ் பண்ண, நாட் ரியாக்டிவ், ப்ரோஆக்டிவாக பண்ணு அப்படின்னு நிறைய டிப்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேஷ் ஃப்ளோவை கவனிக்க போகிறோம். கேஷ் ஃப்ளோவை கவனிச்சுட்டு அதை வச்சுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லெவலுக்கு நம்ம போகிறோம். ஓகேங்களா? ரைட்டு. இதுதான் இந்த 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 கேன்வாவுடைய இந்த இதோட இது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு முடிவு எடுத்துக்கலாம் சார். நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு முடிவு எடுக்கலாம். என்ன எடுக்கலாம்னா, இந்த வாரம் வந்து உங்கள் ட்ரீமை வந்து கேஷ் ஃப்ளோ கிளாரிட்டியோடு சேர்த்து எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தோம்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சீக்கிரமாக அடையிறதுக்கு முடியும். நம்ம ஒரு விஷயம் வச்சுட்டோம், நம்மகிட்ட கேஷ் ஃப்ளோ கிளாரிட்டி ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. என்ன இருக்குது? நான் இப்போ எப்படி இருக்கேன், நான் இப்படி வரணும். நம்ம புக்கில் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி வரணும். என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? ஒரு சின்ன ஆக்ஷன் எடுக்கணும். புரியுதுங்க? எடுக்கணும். சின்ன வின் பண்ணிட்டீங்கன்னா மைண்டு வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ சும்மா விஷன் போர்டு வைக்கல, இவன் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான்,
ஆக்ஷன்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுற சின்ன விஷயம் ஒரு ஒரு கோல் அடைஞ்ச கூட சந்தோஷப்படுறான். அப்போ இவனுக்கு பெரிய கோல் அடையிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மைண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்ட் எனர்ஜி. அப்போ எனர்ஜியும் ஆட்டோமேட்டிக் அவங்க வர ஆரம்பிக்கும். இப்போ 4 விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். நம்பர் 1 தாட் த்ரூ மைண்ட். நெக்ஸ்ட் எமோஷனல், நடந்தால் என்ன நடக்குன்ற ஒரு எமோஷனல் கண்டென்ட் இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கு. 2 3வது ஃபிசிக்கலாக. ஃபிசிக்கல் மீன்ஸ் இந்த மாதிரி பார்க்கணும், மந்த்லி ரெவன்யூ கோல் பார்க்கணும், அது பார்க்கணும், இதை பண்ணணும், இதை சம்திங் டு பி டன் இல்லையா, சம் ஆக்டிவிட்டி டு பி டன், ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கணும். 3வது. 4வது எனர்ஜி. இந்த 3மே அலைன் ஆயிடுச்சுன்னா எனர்ஜி வில் கோயிங் டு அலைன் ஆயிடும். இப்போ 4 விஷயம் வந்து ஒரு குறிப்பிட்ட கோல் நோக்கி போயிட்டு இருக்கும்போது நிச்சயமாக அது நடந்தே தீரும். தட்ஸ் தி இந்த வீக்குடைய இது.